என்றுரை தரம் காக்கும் தமிழே, தடைக்கற்கள் உண்டென்றாலும் தடந்தோள் உண்டென்று சிரித்தாய். படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம். செந்தமிழே உயிரே நரந்தேனே, சேனிலை மூச்சினை உனக்களித்தேனே. வானம் பொழிகிறது, பூமியில் மழையாக வந்து கொட்டுகிறது. பாலம் பாலமாக வெடித்து கிடந்த வயலில் வேளாண்மை செய்வதற்கு ஏறெடுத்து கொண்டு கிளம்பிவிட்டான் ஒரு களனிவாழ் உழவன். நாற்று நடுவதற்கு கிளம்பிவிட்டாள் கூலி தொழில் செய்து வாழுகிற ஒரு ஏழை பெண்ணுறுத்தி. இந்த மழை பெய்யாமல் இருக்குமானால் வாழ்க்கையே சூன்யமாகிவிடும். கோவில்களில் பூஜை கூட நடக்காது. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய மழை இந்த பூமியில் பெய்கிற காரணத்தினால்தான் நீங்களும் நானும் மனிதர்களாக நடமாட முடிகிறது. இந்த மழையினால் இந்த மனிதன் பலன் பெற்றானே, எனக்கு அவன் நன்றி சொல்லவில்லையே என்று வானம் ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதே கிடையாது. கைமாற வேண்டா கடப்பாடு, மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ள உலகென்று வள்ளுவன் சொல்லுகிறான். ஆகவே ஒருவனுக்கு ஒருவன் உதவினாலும் நமக்கு கைமாறாக என்ன கிடைக்கும் என்று கருதுகிறவன் மனிதன் அல்ல. கைமாறு கருதாமல் ஒருவன் கடமையாற்றுகிறான் என்றால் அவன் வானத்துக்கு நிகரானவன் என்பதை வள்ளுவன் இங்கே பதிவு செய்கிறான்.